நரம்பு தளர்ச்சி. அப்படியே விந்து அடிக்கடி போயினே இருந்தால் ரத்தம் போகிற மாதிரி தான் கணக்கு. 24 சொட்டு ரத்தம் 1 சொட்டு விந்துன்றாங்க. அந்த அளவுக்கு உங்கள் விந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. உணர்ச்சி பூர்வமாக மனைவிட்ட டெய்லி செக்ஸ் வச்சுருக்கீங்க பாருங்கள், அது வேறு. அது உணர்ச்சியில் வர்றது. இப்போ நம்ம உமிழ்நீர் வருது இல்லையா, நம்ம பேசும்போது பாருங்கள் நிறைய உமிழ்நீர் வரும், அது இயற்கை. நம்ம பேசும்போது நம்ம ஃபீலிங் வரும்போது தண்ணீர் வரும் பாருங்க, அது இயற்கை. அது மாதிரி வர்றதால உங்களுக்கு எவ்வளோ கண்ணீர் வந்தாலும் எவ்வளோ உமிழ்நீர் வந்தாலும் பாதிப்பு இல்லை. அது மாதிரி தான் செக்ஸ் பண்ணும்போது உணர்ச்சிகளை தூண்டி ஓரல் செக்ஸ் பண்ணி நம்ம கட்டி குடிச்சு முத்தம் கொடுத்து மனைவிட்ட நல்லா புணர்ச்சின்னு சொல்லுவாங்க. அப்போ உருவாகிற விந்து வெளியே வரும்போது அது பிரச்சனை இல்லை. அது இயற்கை. அது டெய்லி நீ செக்ஸ் பண்ணாலும் இல்லை வாரத்துக்கு 2-3 நாள் செக்ஸ் பண்ணாலும் அந்த விந்து அடிக்கடி விடுறதால உங்களுக்கு உடலில் பலகீனன்ற பேச்சுக்கு அர்த்தமே இல்லை, வரவே வராது. உடம்புல எப்பவுமே அந்த பலம் இருக்கும். ரத்தத்தை நம்ம டொனேஷன் கொடுக்குறோம். அந்த மற்ற ரத்தத்தை மறுபடியும் டொனேஷன் நம்ம கொடுத்துட்ட பிறகு நம்ம மறுபடியும் ரத்தத்தை ஏற்றிக்கிறோமா? ஏற்றுறது இல்லை. தானாக உடம்புல ஊறுது பாருங்க, அது மாதிரி தான் விந்து. அது ஆட்டோமேட்டிக்காக உடம்புல ஊறிடும். ஆனால் இந்த தானா லீக் ஆகுது பாருங்க, முக்கனா போகுது, அதெல்லாம் உணர்ச்சி பண்ணியா நம்ம விந்து வெளியே விடுறோம் இல்லை. அப்படி தானா லீக் ஆகிறது தான் நரம்பு தளர்ச்சி. அதாவது விந்தினுடைய தானா லீக் ஆகிறதுக்கு என்ன ரீசன்? அதம்மா சூடாயிடும், ஹீட்ல விந்து என்னாவது செக்ஸ் பண்ணாம வெளியே வந்துடும். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு நோய். இப்போ செக்ஸ் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு விந்து வருது இல்லை, அது இயற்கை. அவங்க என்ன பண்ணுவாங்க, கட்டி பிடிப்பாங்க, மொத்தம் கொடுப்பாங்க, ஓரல் செக்ஸ் பண்ணுவாங்க, மனைவிட்ட ரொம்ப நேரம் என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் விடுறது அது உணர்ச்சியில் வர்றது. எதுவுமே பண்ணல, கட்டி பிடிக்கல, மொத்தம் கொடுக்கல, தூங்கினே இருக்கிறது, லீக் ஆகுது. அது என்ன? அது ஒரு வியாதி. அது விதமான நரம்பு தளர்ச்சி. ஸ்டோரேஜ் ஆகிற விந்து இயற்கை, அதாவது செக்ஸ் மூலியமா பண்ணுறது. இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பாருங்க, அது செயற்கை மாதிரி, அது ஆட்டோமேட்டிக் லீக்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதுதான் சொல்கிறேன், தானா லீக் ஆகிறத மருந்து சாப்பிட்டு நிறுத்தலாம்.